புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்துட்டு அறுவை சிகிச்சை, கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி இந்த 3 ட்ரீட்மெண்ட்டு முக்கியமான ட்ரீட்மெண்ட்டுங்க இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஸ்டேஜ் பேஷண்ட்டுங்களுக்கு சில சமயங்களில் வந்துட்டு அந்த புற்றுநோய் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அறுவை சிகிச்சை ஆரம்பத்தில் செய்வது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஆரம்பத்தில் கீமோதெரப்பி கொடுத்துட்டு அந்த கட்டியை சுருக்கிட்டு அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை செய்வோம். வணக்கம், நான் டாக்டர் ஆமோஸ், புற்றுநோய் நிபுணர், பிவெல் ஹாஸ்பிட்டல், அம்பத்தூர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இந்த காலகட்டத்தில் புற்றுநோய்க்குள்ள சிறந்த ட்ரீட்மெண்ட்டு எதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேன்சர்ன்றது உடம்புக்குள்ள ஏதாவது ஒரு பாகத்தில் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு வளர்ச்சி உண்டாகிறது தான் கேன்சர். அது சாதாரணமாக ஒரு கட்டியாக வளரும், சின்னதாக ஆரம்பித்து தொடர்ந்து பெருசாகிட்டு வரும். ஸோ கேன்சர் வந்துட்டு நம்ம ஸ்டேஜ் வைஸாக பிரிக்கிறோம். இந்த ஸ்டேஜ் வைஸ் எதுக்காக பிரிக்கிறோம்னாக்கா, இது வந்துட்டு எந்த ஸ்டேஜுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும்னு முடிவு எடுக்கிறதுக்காக இந்த ஸ்டேஜ்னு பிரிக்கிறோம். எல்லா கேன்சரையும் வந்துட்டு 4 ஸ்டேஜில் பிரிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்ன்றது வந்துட்டு ஆரம்ப கட்டம், ரொம்ப சின்னதாக இருக்கிற. ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட சைஸ் வரைக்கும் வளர்ந்துருக்கும், வேறு எங்கேயும் பரவாமல் இருக்கும். மூணாவது வந்துட்டு அந்த குறிப்பிட்ட இடம் விட்டு பக்கத்தில் பரவி இருக்க வாய்ப்பு இருக்குது. 4வது ஸ்டேஜ்ன்றது வந்துட்டு உடம்புக்குள்ளே வேறு மற்ற இடத்துலையும் பரவி இருக்கும், வேறு உறுப்புகளையும் போய் பாதிச்சிருக்கும். இது 4வது ஸ்டேஜ். ஸோ புற்றுநோய்க்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெயினாக வந்துட்டு அறுவை சிகிச்சை, கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி இந்த 3 ட்ரீட்மெண்ட்டு முக்கியமான ட்ரீட்மெண்ட்டுங்க இருக்குது. இதில் ஃபஸ்ட் ஸ்டேஜ் பேஷண்ட்டுங்களுக்கு சாதாரணமாக ஒன்று அறுவை சிகிச்சை செய்வோம், இல்லைன்னா ரேடியோ தெரப்பி கொடுப்போம். ஏதாவது ஒரு மொடாலிட்டி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ செகண்ட் ஸ்டேஜ்னாக்கா கட்டி புற்றுநோய் வந்துட்டு கொஞ்சம் வளர்ந்துருக்கும், ஸோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு ஒரு மொடாலிட்டி மட்டும் பத்தாது, நம்ம வந்துட்டு அறுவை சிகிச்சை செய்வோம். தேவைப்பட்டால் கீமோதெரப்பியோ இல்லை ரேடியோ தெரப்பியோ அறுவை சிகிச்சை முடித்து செய்வோம். இப்போ 3வது ஸ்டேஜ் போயிருந்தாக்கா அது பக்கத்தில் இருக்கிற உறுப்புகளோட அங்கேயும் வளர்ந்துருக்கும், ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு கட்டாயமாக அறுவை சிகிச்சை முடித்து கீமோதெரப்பியோ இல்லை ரேடியோ தெரப்பியோ கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சில சமயங்களில் வந்துட்டு அந்த புற்றுநோய் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அறுவை சிகிச்சை ஆரம்பத்தில் செய்வது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஆரம்பத்தில் கீமோதெரப்பி கொடுத்துட்டு அந்த கட்டியை சுருக்கிட்டு அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சை செய்வோம், இல்லை ரேடியோ தெரப்பி கொடுத்து சுருக்கிட்டு அறுவை சிகிச்சை செய்வோம். 4வது ஸ்டேஜ்னு வரப்போ அது வந்துட்டு பல இடத்துல பரவி இருக்க கேன்சர். இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு க்யூர்ன்றது எதிர்பார்க்க முடியாது, கம்ப்ளீட்டாக குணமாகணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு பேஷண்ட்டோட அறிகுறிகளை இல்லை சிம்டம்ஸ், அவங்களோட கஷ்டத்தை மட்டும் குறைக்கிறதுக்காக நம்ம பேலியேட்டிவ்னு சொல்லுவோம். பேலியேட்டிவ் சர்ஜரியோ இல்லை பேலியேட்டிவ் கீமோதெரப்பியோ இல்லை பேலியேட்டிவ் ரேடியோ தெரப்பியோ கொடுப்போம். ஸோ 4வது ஸ்டேஜில் ட்ரீட்மெண்ட்டுன்றது குணப்படுத்துறதுக்காக இல்லை, அவங்களோட கஷ்டங்களையும் அறிகுறிகளையும் குறைக்கிறதுக்காக மட்டும்தான். கீமோதெரப்பின்றது வந்துட்டு மருந்துகள், அதாவது இன்ஜெக்ஷனோ இல்லை டேப்லெட்ஸாக கொடுத்து அதுக்கு புற்றுநோயை அழிக்கிறது, இது கீமோதெரப்பி. ரேடியோ தெரப்பின்றது கதிர்வீச்சு, ஒரு மெஷின் வச்சு கதிர்வீச்சியால் புற்றுநோய் செல்ஸுங்களை அணுகளில் நாசப்படுத்துறது ரேடியோ தெரப்பி. இந்த வீடியோவில் புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகளை பார்த்தோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.